ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடந்த 2 வாரமாக எபிசோட் எல்லாமே அதிரடியாக எமோஷனலாக இருந்தாலும், ஒரு பக்கத்து விஜய் காவேரியோட ரொமான்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாலும், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா காவேரி விஜய்க்காக ரொம்பவுமே பதறி போயிட்டாங்க. மென்டல் குரூப்லாம் ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கான ப்ரொமோலையும் ரொம்ப அதிரடியாக காட்டியிருந்தாங்க. இப்போ காவேரி ஸ்டேஷனுக்கு வெளியில் ரொம்ப கண் கலங்கி போய் நிற்கும் போது தான் மென்டல் ராகினி வந்து எதுக்காக வந்து இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, நாங்கள் தான் விஜய் கரெக்டாக லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது தான் காவேரி பொறுக்க முடியாத கோவத்தில் என்னையும் எங்கள் வீட்டுக்காரரையும் பிரிக்கலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி பலார்னு சொல்லி அவங்க பாஷையிலே அடித்து புரிய வச்சுட்டாங்க. இப்போ கரெக்டான விஷயத்தை வந்து காவேரி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாத்தா வந்ததுக்கப்புறம் இப்போ அஜயோட அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராதாவை பார்த்து பேசும்போது பார்த்தோம்னா முதல்ல அவங்க அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. ரொம்ப நாளாக அவங்கள வந்து அதாவது கதைக்குள்ளார கொண்டு வரவே இல்லை. அதனால் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல அவங்கள கதைக்குள்ளார கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த பக்கத்து பார்த்தோம்னா அன்பரசு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி செய்யணும்னா ராதா தான் வந்து செய்யணும். அதனால் அவங்க சித்தி இருக்காங்களா, அவங்க கண்டிப்பாக விஜய்க்காக வாங்க ப்ளீஸ் அப்படின்னு காவேரி கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வருவாங்க. அவங்களால அந்த பாசத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தானே வளர்த்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வந்து உண்மையை சொன்னாங்கன்னா இந்த விஷயம்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் இதெல்லாம் உடனே நடக்க போகிறதில்ல. இதுக்கு இடையில மென்டல் ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து எபிசோட்டை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படி இப்படின்னு ஓட்டுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காவேரி விஷயத்தில் பார்த்தோம்னா யமுனா தேவையே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து நிவின் ஏன் இன்னும் சீனில் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வர ஒரு சில ஹிண்ட்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் நம்ம ஏதாவது கெஸ் பண்ணி நெகட்டிவாக பேசவே விரும்பலை. ஏன்னா விஜய் காவேரியை சந்தோஷமாக மட்டுமே பார்க்க நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து இனிமேல் ஜெயிலுக்குள்ளார தான் இருப்பார். ஜெயிலுக்குள்ளாரெலாம் கோர்ட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எபிசோட் கொஞ்சம் ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கதை போணுச்சுன்னா செம்ம இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒரே வார்த்தையில் அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு காவேரி சொன்னாங்கன்னாவே இந்த மொத்த பிரச்சனைக்கும் அப்படியே ஒரே விஷயத்தில் எண்டு கார்டு போட்டுடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை வந்து இப்போதைக்கு காவேரி சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நியாயமாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லி இவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்படி புரியாத பட்சத்துக்கு எப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காவேரி கடைசி கட்டமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போகிறாங்க. நம்ம மனசை கஷ்டப்படுத்தாமல் ஸ்டோரியை கொண்டு போனால் ரொம்பவுமே சந்தோஷம் தான். இது சம்மந்தமாக உங்களுக்குலாம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிறனால கமெண்ட் செக்ஷன்லலாம் இப்போ என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் என்னமோ தெரில. அதாவது நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவும் ரொம்பவுமே 100-200 கூட ஓட மாட்டேங்குது. அது நான் என்ன தப்பு பண்ணுறேங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்கலாம், சீக்கிரமே சரியாயிடும் நான் நம்புகிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.